சவுண்ட் உண்டு வரல கேட்கல. வந்து எஸ்பிரிங் ஓ உங்களோட சவுண்ட் போதாது. இப்ப கேக்குதா? கடைசி கிளாஸ் என்ன பார்த்தோம்? நான் ஒரு ராவ பத்தி பார்த்தேன். ஏராவதி பார்த்தோம். இல்ல ரா பத்தி மறந்துட்டியா? பார்க்கல. நீங்க அந்த சட்டத்தை கேட்டு எனக்கு தெரியாம இந்த ராக்கு இப்ப சுகுணம் எப்படி ஓதணும்? நாங்க அந்த சைடு கீரை எடுத்து அடையாளத்தை யூஸ் பண்ண சைடுக்கு நெக்ஸ்ட் கீக்கிற இந்த எழுத்துற அடையாளத்தை யூஸ் பண்ணி நாங்க போகணும். சைடுக்கு இருக்கிற அடையாளத்தை யூஸ் பண்ணி ஓதணும் அப்படியா? சரி, முதல்ல ஓதுங்க, அதுக்கப்புறம் கேள்வி வரும். ஓதுங்க போதுங்க. Bismillahirrahmanirrahim. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. அவ்வாபா எல்லாம் பிழை, எல்லாம் பிழை. அலிப்லேருந்து திருப்பி படிக்குவாங்க. அலிப்லேருந்து திருப்பி படிக்குவாங்க. திருப்பி வரும். فسبح بحمد بحمد ربك فسبح بحمد ربك واستغفر. என்ன சட்டம் சொல்லுங்க, சட்டத்தை. சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால எழுத்து சுகுன் செய்யப்பட்ட மீமுக்கு பின்னால இஹ்ஃபார எழுத்து தால் வந்திக்கு. அதனால நாங்க அத மறைத்து உன்னா செஞ்சு ஓதணும். எந்த மறைக்கிறேன்னு சொன்னா சுகுன் செய்யப்பட்ட மீம தாலால மறைக்கீங்களா? சுக்குன் செய்யப்பட்ட மீம மறைக்கலையே, உம்மன்ட்டு உண்ணா செஞ்சீங்க. யார் உண்ணா செஞ்சு ஓதுனே? மறைக்காம மறைக்கலையே. فسبح بحمد ربك واستغفر. فسبح بحمد ربك واستغفر. இம்மண்ட சவுண்ட் மறைஞ்சிச்சா? இல்ல அப்ப சொன்னீங்க மறைச்சு ஓதணும். மறைக்கணுமே. فسبح بحمد ربك واستغفر. இப்பயும் இம்மண்ட சவுண்ட் மறையல. இம்மண்ட உண்ணா செஞ்சீங்க. இம்மண்ட உண்ணா செஞ்சா மறையும் அப்படியா? இல்லைன்னா சவுண்ட் மாதிரி சவுண்ட் வருமா? உங்களோட சவுண்ட் வந்துச்சு இப்ப. பிஹம் தான் வருது. எங்க பிஹம் தான் வருது, தான் வருது. இது ஆன்லைன்ல எப்படி கேக்குது? விலங்குல ஆன்லைன் இந்த வீடியோ வைக்கிற சரி அப்படி கேக்குது. ஆனா இந்த உச்சரிக்கல. கட்டமைப்பேல நீ சொன்னது. இப்ப அடுத்த எழுதி போறேன். சுகூன் செய்யப்பட்ட மீமுகளோட சட்டங்கள் எத்தனை இருக்குது? 3 விலங்கல்ல சத்தம் கொடுத்துடணும். 3 இதெல்லாம் இஹ்ஃபா, இல்ஹார், இத்காம். அதுல இல்ஹாருக்கு எத்தனை எழுத்து? இஹ்ஃபாக்கு எத்தனை எழுத்து? இத்காமுக்கு எத்தனை எழுத்து? குயிக்கா சொல்லணும். இஹ்ஃபாக்கு ஒரு எழுத்து,
அது வந்து பா. இதுகாமுக்கு ஒரு எழுத்து, அது மீன். இல்ஹாருக்கு அடுத்த எல்லா எழுத்தும் இருக்குது. இப்ப எப்படி இங்க வந்து தால் வந்து இஃபால் எழுத்தா வந்துச்சு? இல்ல, என்ன இல்ல இப்ப யார் சொன்னேன்? நான் ஆனா சுக்குன் செய்யப்பட்ட நூன்ற எழுத்து வரன்னு. அப்ப எப்படி உண்ணா செஞ்சீங்க? மீன் விளங்காம உண்ணா செஞ்சீங்க எப்படி? அதுக்குள்ள ஒரு விளக்கம். ஒண்ணு இல்ல சவுண்ட் கேட்காது, நான் கரையத்தான் வேற சவுண்ட் கேட்காது, இது ஒரு விளக்கம் வேற. எப்படி ஆச்சு? நானா சொன்னேன் இப்ப? இல்ல, யார் சொன்னது இப்ப? என்ன பிரச்சனை? நான் ஆஹ் இப்ப ஒன்லைன்ல கேட்காது அப்படியா? மறைச்சா? ஏமா அது எப்படி ஒன்லைன்ல கேட்காம போச்சு? சரியா போதும். فسبح بحمد ربك واستغفره فيرو إن هذا راولينا ملينا واستغفر راولينا ما ملينا ملنا. ملينا موذن مي ني ملينا ما أودري إلا ولينا ما هو. ها ملينا موذن أبديا إلا ولينا ما هتنا أودي تلين. ما تقبل فسبح بحمد ربك واستغفره فسبح انقرض بلا فسبح انقرض بلا فسبح فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. تريبو قولنا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. ரெண்டாவது إن شانئك هو الأبتر. மூணாவது حتى زرتم المقابر. مقابر راولينا ملينا ولنا ملينا ما أنا فتحت نودي أبديا إلا ملينا. يا ملينا فتحت نودي يا And أنا சைடு கேக்குற எழுத்து. சைடு கேளுக்கா ராக்கு மேல பத்தாத்து நெய்யுது அது சைடு கேளுக்குது நான் வெளினம் ஆகுது. வெளினம் விலங்கல்ல வெளினம் ஆகுது. தரிப்பமா நம்பியா வழியமா ஏ ராக்கு மேல பத்தாத்து நெய் எல்லாரும் எப்படியா ஏ வழின மோதனம் ராக்கு மேல பத்தா தருகிற. பதிகிறேன் கிணத்துக்கு முண்டா புலணும் ஏன் புலணும் ஏன் பாயணும் மட்டும் யோசிக்கிறீங்க ஆமா அப்படியா உங்கள்கிட்ட யாரோ உங்களோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஓடி போய் கிணத்துக்கு பாய்ங்க கூட பாஞ்சிடுற அப்படியா நீச்சல் தெரியுமாட்டு பாக்குறதில்ல கிணத்துக்கு தண்ணி கேட்டு பாக்குறதில்ல எவ்வளவு ஆழம்னு பாக்குறதில்ல ஏன் நான் உங்களுக்கு பாயணும்னு பாக்குறதில்ல அப்படியா நான் சொன்னேன் 10 வாய்க்குது நீ என்னைய பார்த்து ஃபாலோ பண்ணக்கூடாது நான் கேள்வி கேட்பேன் பிள்ளை ஆன்சர் பிள்ளை நாங்கோ ம் நாங்கோ மெல்லினம் ஓதணும் என்றா அதுக்கு என்ன சைடு கீழ எழுத்துல கஷ்டத்தோடு வந்துக்கி. நீங்க சைட பாக்குறீங்க ராக பார்த்தா என்ன ராகு மேல பார்த்தா நீங்க அப்ப ராகு மேல பார்த்தா அதை பாக்குற இல்லையா ராகு இல்ல மேல பார்த்தா ராகு பாக்குற இல்ல இப்ப இல்ல எனக்கு மேல இந்த சின்ன தா வந்துக்கி. என்ன சின்னத்தா வந்துக்குதா புதிய விஷயம் சொன்னீங்க சின்னத்தா வந்து சின்னத்தா வந்து அது அப்ப ராகு அப்ப அப்படி வந்தா நீங்க ராகு தானே பார்க்கணும் ராகு மேல சின்னத்தா வந்து நீங்க அது முன்னுக்குள்ள பாக்குறீங்க
வேணாம். ராக்கு மேல சின்னத்தா வந்துக்குதோ பத்தகத்தா வந்துக்குதோ கசரா வந்துக்கு இது ராவை தானே பார்க்கணும். நீங்க எனக்கு முன்னுக்குள்ள எழுத்து பாக்குறீங்க. முன்னுக்கு எழுத்துல அந்த தோ பெரிய தோண்டு. பெரியத்தா எங்க வந்துக்குது? பெரியத்தா வந்தா மெல்லினமா வரும் அப்படியா? ஓ புதிய விஷயம் உண்டாகி பெரியத்தா வந்தா மெல்லினமா வரும் யார் இல்ல சொல்லுது? பெரிய தா வந்திக்கிற சுட்டி நாங்க அந்த பத்த துண்டு செய்யறல. விலங்குல பெரியத்தா வந்து சுட்டி பெரிய யார் தா உங்களுக்கு வந்து படிப்பிச்சு? பெரியத்தா வந்தா இப்படி ஓதணும், சின்னத்தா வந்தா இப்படி ஓதணும், யார் படிப்பிச்சு? எங்க படிப்பிச்சு? சட்டமிக்க அப்படியே சரி. நீங்க யோசிச்சு கற்பனை செய்யலாம் சட்டமாக வராது. பாத்தீங்களா? இதுல இருந்து விளங்குது என்னென்றால் நீங்க திரும்பி பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல. ரா மறந்துட்டீங்க. ரா பார்க்கணும். ராவை பார்க்காம வராது. டைமிக்கல் நான் வந்து என்னோட இந்த மாமா மாமியும் ஒரு இன்னொரு கண்ட்ரில இந்த விசிட் பண்ண போயிட்டிருந்தேன் நான். ஓகே, full நீங்க week. நேற்று முன்னேற்று வந்துட்டீங்களே. நேற்று நீ உங்களுக்கு கிளாஸ் போடணும். நன்றி தானே போட்டேன். எத்தனை வந்தீங்க? முந்தானத்தை வந்துட்டீங்க அப்படித்தானே? இங்க திங்கள் வந்து அங்க திங்கள் வந்து அது இங்க வந்து இப்ப செவ்வா. இன்றைக்கு இன்றைக்கு வியாழன். திங்கள் வந்தா செவ்வா புதன் அப்படிதானே? இந்த புதன் நைட் உங்களுக்கு நீங்க பார்க்க டைமிங்க்கு உங்களோட அடுத்த கிளாஸ் நாளைக்கே போட்டு தருவேன். உங்களோட ஸ்ரீலங்கா டைம் படி சண்டே நடக்கிற கிளாஸ் நாளைக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன். இந்த ராட பிரச்சனை செய்யப்படாது நாளைக்கா. உங்களோட தாத்தாட்ட சொல்லுங்க சரியான ஒரு 20 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ் ஜாயின் பண்ண சொல்லு.